வணக்கம். சென்ற காணொலியின் தொடர்ச்சி. காலை முன்புறம் விரல்களை மட்டும் வைத்து நேராக நின்று நன்றாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். பின்பக்கம் தரையை தொடக்கூடாது. முன்பகுதியை மட்டும் வைத்து நன்றாக அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கணுங்கால் இணைப்பகுதி, இந்த ஃப்ரண்ட் தைசஸ், காப்ஸ் தைசஸ் எல்லாம் நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்து கால்களை பின்னோக்கி விரல்களால் நல்ல பின்னோக்கி அழுத்தம் கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா காப்ஸ் மசில் ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். உடல்நிலை எப்பொழுதும் நேராக தான் இருக்கணும். முடிந்த அளவுக்கு காலை நல்லா ஊனி ஸ்ட்ரெச் பண்ணணும். அடுத்து ஆங்கிள் ட்விஸ்ட்டு. இந்த காலை வெளிப்புறமாக மடிக்க வேண்டும். இப்படி மடிக்கும்பொழுது மிதமான அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த அழுத்தத்தின் மூலமாக கணுங்கால் இணைப்பு பகுதி ஸ்ட்ரெச் ஆகிறத நல்லா பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம்.